டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது ஐபிஎல் தொடருடைய 5வது போட்டி இன்னைக்கு டெல்லியில நடக்க இருக்கு. இந்த போட்டியில நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதுக்கப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதுறாங்க. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அதுக்கப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு டீமே ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னை டீம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் எல்லாருமே ரொம்பவே நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் டெல்லி டீமில் சுரேஷ் ஐயர், பிருத்வி ஷா, அதுக்கப்புறமா ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி ஃபார்மில் இருக்க யங் பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லி டீமுடைய பவுலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் இஷாந்த் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், அதுக்கப்புறமா ரபாடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக சென்னை டீமுக்கு ரொம்பவே டஃப்பாக இருப்பாங்க. அப்படின்னும் சென்னை டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக 170 ரனுக்கு மேலே எடுத்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த மேட்ச்சில் டெல்லியை சமாளிக்கிறதுக்காக நம்ம தல தோனி ஒரு செமையான பிளான் போட்டிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினா கண்டிப்பாக 190 ரனுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே அதிரடியாக விளையாடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சென்னையுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே தோனி பேட்டிங் இறங்கல அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஏமாற்றத்தோடு இருந்தாங்க. இன்னைக்கு அதிரடியாக விளையாடணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக தோனி முன்னாடியே இறங்குவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதே சமயம் ஃபர்ஸ்ட் டெல்லி டீம் பேட்டிங் பண்ணால் டெல்லி டீமுடைய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாத்தையுமே குழப்பற மாதிரி தொடர்ந்து பவுலர்ஸை மாற்றி போடணும் அப்படின்ற மாதிரி தற்போது தோனி பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ டெல்லி பேட்ஸ்மேன்ஸ் கிட்டத்தட்ட 170க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக சென்னை ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது. இதே சமயம் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே ஒரு சீனியரான பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் டெல்லி டீம் பார்க்கும்போது எல்லாருமே ஃபார்மில் இருக்க ஜூனியர் பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் சீனியர் விசஸ் ஜூனியர் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ரிஷப் பண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தற்போது எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தோனி விசஸ் ரிஷப் பண்ட் அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக் கூட தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இன்னைக்கு நடக்க போகிற சென்னை விசஸ் டெல்லி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றியும் மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.